மலர் அம்மா சமையல் சேனல் இன்னைக்கு வந்து டீ கடை கஜடா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1 கப்பு மைதா மாவு, அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ 1 முட்டை உடைச்சி சர்க்கரையோடு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையும் முட்டையும் வந்து மிக்சியில் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ரவையும் சேர்த்துக்கிறேன். மைதாவும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டே கலக்கும் போது வந்து தண்ணி சேர்க்க வேணாம். முட்டை அடித்ததுனால இந்த மாவு முட்டையிலே வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டான பக்குவம். ஒரு 20 நிமிஷம் மாவு வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம கலந்து வச்ச ரவை மைதாலாம் வந்து 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ கஜடா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னது, பெருசாக வேணும்னா பெருசு. நான் இந்த சைஸ் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, லைட்டாக சூடு இருந்தால் போதும். நீங்கள் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா மேலே வந்து கலர் ஃபுல்லாக மாறிடும், உள்ளே வந்து பச்சை மாவு அப்படியே இருக்கும். இப்போ எண்ணெய் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பபுள்ஸ் வரணும் போடும் போது. இப்போ நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அடியில் வந்து அப்படியே பிடிச்சிக்கும். 1 நிமிஷத்துக்குள்ளவே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்கள், கலர் மாறிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும், ஒரே பக்கமாகவே விடக்கூடாது. பாருங்கள் கஜடா வந்து நம்ம உருண்டையாக போட்டால் நல்லா வெடித்து எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான டீ கடை கஜடா ரெடி ஆகிடுச்சு. டீ கடை கஜடா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நம்ம வந்து மாவு வந்து உருண்டையாக போட்டோம், அதை நல்லா வெடித்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து நம்ம டீ கடை கஜடா செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டீ கடை கஜடா செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது நம்ம வீட்டில் செய்கிறதுனால. எண்ணெய்லாம் வந்து நம்ம வந்து புது எண்ணெய் ஊற்றி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கஜடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.